திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்கு சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய நிகழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடிய தொகுத்து அளிக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியுடன் தொடங்குவதும் 27 குருமார்களுடைய துதி பாடுவதும் ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதி பாடலும். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா வெளிப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானை வன் தெரு பெருந்துரையாய் வழி அடியோ கண்ணகத்தே நின்று காலி தரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்படி அடியார் என்னகத்தாய் உலகுயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 27 திருப்பெயர்கள். சாம்பசிவையா படிங்கயா. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கலலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி கண்டராதித்தர் கலலடி போற்றி வேநாட்டடிகள் வெறைகளல் போற்றி திருவாளி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி சேதிராயரடிகள் சீரடி போற்றி திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி திரு ஆளவாய் உடையார் நிழற்றாள் போற்றி காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நத்தாள் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி கபில தேவநாயனார் கலலினை போற்றி பரண
தேவநாயனார் புற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தோர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடியார் பெருமக்களே, பெரிய அந்த திருநெறிய தமிழோசை என்ற அந்த நிகழ்வில இன்றைக்கு 107வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 45வது பதிகம் திருவாரூர் திருப்பதிகம். பண் கௌசிகம், பகற்பண் 3, நாழிகை 7-9க்குள்ள, மணி காலை 8:24 9:36க்குள்ள பைரவி ராகத்திலே பாடக்கூடிய பதிகம். காவினுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்கிற தலம். இங்க இருக்கிற பெருமான் புற்றிடம் கொண்டார், அம்பாள் கமலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 507. நன்றிங்கய்யா. ஆரூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 507. திருச்சிற்றம்பலம். வந்திரைஞ்சும் மெய்தொண்டர் தம் குலாத்திதிர் வணங்கி, சந்தமு தமிழ் விரகராம் சண்பையர் தலைவர், அந்தமாய் உலகு ஆதியாம் பதிகம் அங்கெடுத்தே, எந்தைதான் எனையேன்று கொள்ளும் கொல் என்று இசைத்தார். திருச்சிற்றம்பலம். திருவாரூருக்கு வருகிற போது திருவாரூர் பெருமான் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று அடியார்கள் இடத்து கேட்கிற மாதிரி வினா பாடலாக இதை பாடியிருக்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் எந்தைதான் தனை என்று கொழுங்கொலோ. வாழ்க வாழ்க. அந்தமாய் உலகாதியும் ஆயினான் வெந்தவன் பொடி பூசிய வேதியன், சிந்தையே புகுந்தான் திரு ஆரூரியம், எந்தைதான் எனை என்று கொழுங்கொலோ, எந்தைதான் எனை என்று கொழுங்கொலோ. பெருமான் என் சிந்தையிலே புகுந்தான், தானே எனது உள்ளம் புகுந்தான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கருத்தனே 2வது பாட்டு. நடராஜயா படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கருத்தனே கருதார்புறம் 3 கருத்தனே கருதார்புறம் 3 பொருத்தனே உமையாலொரு கூரனே, திருத்தனே திரு ஆரூரின் தீவண்ண, அறுத்தவென்னனை அஞ்சவென்னாததே, அறுத்தவென்னனை அஞ்சலென்னாததே. முந்தன பாட்டுல சிந்தையே புகுந்தான் என்று சொன்ன ஞான சம்பந்தர் இந்த பாடல அவன் என்னுடைய கருத்திலே இருக்கிறான், அப்படி அந்த கருத்திலே இருக்கிற அவன் என்னை அஞ்சேல் என்று சொல்வானா என்று அடியார்களை கேட்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. 3வது மறையன் மாமுனிவன். சாம்பசிவாயா படி. மறையன் மாமுனிவன் மறுவார்புறம், இறையின் மாத்திரையில் எரிவூட்டினான், சிறை வண்டார் பொழில் சூழ் திருவாரூரம், இறைவன் தானென என்று கொழுங்கொலோ, இறைவன் தானென என்று கொழுங்கொலோ. நன்றிங்கய்யா. அவன் மறையன் என அஞ்செழுத்து பொருளாக இருக்கிறான். அப்படி அஞ்செழுத்தா இருக்கிற அந்த இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று வினாவுகிற பாடல். வாழ்க.
4வது. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பல்லில் ஓடுகை ஏந்தி பழி திரிந்து எள்ளி வந்திடு காட்டெறி ஆடுவான் செல்வம் மல்கிய தென் திரு ஆரூரான் அல்லல் தீர்த்தனை அஞ்சல் எனும் கொலோ அல்லல் தீர்த்தனை அஞ்சல் எனும் கொலோ. அந்த ஆரூர் பெருமான் என் அல்லலை தீர்த்து என அஞ்சேல் என்று அருள் செய்வானா என்று அடியார்களை பார்த்து வினாவுகிற பாடல். வாழ்க. குருந்தம் ஏரி. அரியன் படிக்கிறேன். குருந்தம் ஏரி கொடிவிடு மாதவி விரிந்து அலர்ந்த விரைக்காமத்தேன் கொன்றை திருந்து மாடங்கள் சூழ்த்திரு ஆரூரான் வருந்தும் போது என்னை பாடல் என் கொலோ. கரெக்டா எனக்காக வந்திருக்கு. வருந்தும் போது பாடல் என் கொல்லோ. திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு என்ன வருத்தம்? இப்ப உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல. நீங்க வருத்தம் படனா வாடலும் பட வேண்டாம். வாழ்க வாழ்க. வருந்தனும் போது வாடலெனுங்கோலோ. வருத்தம் வந்தா தானே வாடுறது, வருத்தம் வராது, அதனால வாட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? பாடுங்க. 6வது பாட்டு. ஐயா கொஞ்சம் நீங்க பாடுறது கேட்கலங்க ஐயா. மைக்கு ஹெட்போன் இருந்தோன்னா எடுத்துட்டு வெறும் போன்ல பாடுங்க ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா. ரொம்ப லோ. இப்ப கேக்குது. வாங்க. குருந்தம் ஏரி கொடி விடு மாதவி விரிந்தலந்த விரை கமல் வாக்குள் மென்மூலையால் ஒரு பாகமா ஊர்களாரிடு பிச்சை கொள்வொத்தமன் சீர்கொள் மாடங்கள் சூழ் திரு ஆரூரான் ஆர்கனாயனை அஞ்சல் எனாததே. சிற்றம்பலம். அந்த ஆரூர் பெருமானை ஊர்களாரிடு பிச்சைகொள் அத்தன் என்று பாடுகிறார். பெருமான் பிரம்ம கபாலத்தேந்தி நம்முடைய ஆணவத்தை எல்லாம் பிச்சை ஏற்கிற உத்தமனாக இருக்கிறான். அந்த பெருமான் என்னை அஞ்சல் என்று சொல்வானா என்று அடியார்களை பார்த்து கேட்கிற கேள்வி வினாவாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. முழுசா பாடுறாரு ஐயா. பாடிட்டாருங்க. 6வது பாட்டு பாடு. 7வது. சித்ராமாப்படி. 7வது பாட்டு. புதுசா வந்துருக்காங்க. அம்மா புத்தகம் இருக்காமா உங்க கையில? திருச்சிற்றம்பலங்க. புஸ்தகம் இல்லைங்க ஐயா. படிக்கிறீங்க? சரிங்கம்மா. வேடிக்கை பாருங்க. படி. வாங்க. புத்தகம் இல்லைன்னா காதால கேட்கலாம், வாயால பண்ணலாம், காதால கேட்கலாம். வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேடிக்கை பார்க்குற இடமா இது. சிவா என்னங்கய்யா வந்துட்டாங்க, நிகழ்ச்சி வந்துட்டவங்க அப்படியே அந்த காதால கேட்டுக்கலாம். அருமையா காதால கேட்கலாம். வாயால பண்ணா ஒரு புண்ணியம், காதால கேட்டா 2 புண்ணியம். அதனால வேடிக்கை பார்க்கறது இல்ல. வாழ்க வாழ்க வாழ்க. திலகவதி அம்மா படி. 7வது பாட்டு. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வழக்கை மங்கை நல்லாளையோர் பாகமாம் துளக்கை யானை துயர்பட போர்த்தவன் திளைக்கும் தன் பூனல் சூழ்த்திருவாரூரான் இழைக்கும் போதனை என்று கொழுங்கொலோம் இழைக்கும் போதனை என்று கொழுங்கொலோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.
புத்தகம் இல்லைன்ற அந்த இழைப்பு தீர ஐயா வாயால பாட முடியல வருத்தம் தீர ரெண்டு காதலையும் கேட்கிறவனுக்கே புண்ணியத்தை எனக்கு தருவானா அப்படின்னு சொல்ற பாடலாம் அமைச்சுக்கலாம். வாயால பாடினா ஒரு புண்ணியம், காதால கேட்டா 2 புண்ணியம். பெருமான் என்னை ஏன்று கொண்டு இரு காதாலையும் கேட்டு அந்த அதை பெருமானுடைய புகழை அனுபவிக்கிறான். என்ன புகழ்? அவன் ஆணை உரித்த புகை, யானை உரித்த புகழை நான் கேட்கிற அளவுக்கு எனக்கு புண்ணியம் தருவானான் என்று பெருமான் என்று கொள்வானா? வாழ்க வாழ்க. இலங்கை மன்னன். செல்வம் அம்மா படிங்க. செல்வம். இலங்கை மன்னன் 20 தோள் இறக்கலங்க கால் விரலால் கடை கண்டவன் வளம் கொல் மாமதில் சூழ் திரு ஆரூரான் அலங்கல் தந்து எனை அஞ்சல் எனும் கொலோ வளம் கொல் மாமதில் சூழ் திரு ஆரூரான் அலங்கல் தந்து எனை அஞ்சல் எனும் கொலோ. திருச்சிற்றம்பலம். பெருமானை வலம் வருகிற போது அலங்கலாகிய வருத்தத்தை தருவானா? தராது என்னை ஏற்றுக்கொள்வானா என்று வினாவுகிற அடியார்களை வினாவுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நெடியமாலும் பிரமணம். சட்டமால் படி. சிவாய நம. நெடியமாலும் பிரம்மனும் நேர்கிலா படியவன் பணிமாமதி சென்னியான் செடிகள் நீக்கிய தென் திரு ஆரூரியம் அடிகள் தானெனை அஞ்சலெனும் கொலோ அடிகள் தானெனை அஞ்சலெனும் கொலோ. சிவாய நம. செடிகளாகிய துன்பத்தை நீக்குகிற தென்திரு ஆரூர் பெருமான் அவன் அடிகளாக இருந்து என்னை அஞ்சல் என்று சொல்வானா என்று அடியார்களை பார்த்து வினவுகிற பாடல். வாழ்க. மாசு மெய்யினர். உமா அம்மா படிங்க. உமா. மாசு மெய்யினர் வாழ்ந்து வராடைக்குள் காசை போர்க்கும் கலாதிகள் சொல் கொலோலே தேசம் மல்கிய தென் திரு ஆரூரியம் ஈசன்தான் என்னை ஏன்று கொள்ளும் கொல்லோ தேசம் மல்கிய தென் திரு ஆரூரியம் ஈசன்தான் என்னை ஏன்று கொல்லோ. சிவாய நமக்கு. தேசம் மல்கிய தென்தாரூர் உலகெல்லாம் புகழ்கிற திரு ஆரூர். அந்த ஆரூர் தலம் என்கிற போது அது மண்ணுக்குரிய தலம்னு சொல்லுவாங்க. இதுல 50 தலங்கள்ல அத மண்ணுக்குரிய தலம். அது தேசமெல்லாம் புகழக்கூடியது. அதே மாதிரி மண்ணுக்குரிய இன்னொரு தலமாக தொண்டை நாட்டை சொல்லுவார்கள், காஞ்சிபுரம். அதுவும் தேசமெல்லாம் புகழும் என்று மணிவாசகர் பாடுவார். இங்க ஞானசம்பந்தர் திருவாரூரை தேசமெல்லாம்னு பாடினார். அது திருவாரூர், அது சிவனுக்குரிய தலமாக இருந்தால் அங்கே காஞ்சிபுரத்திலே சக்திக்குரிய தலமாக இருக்கிற அந்த இடத்திலே மணிவாசக பெருமான் தேசமெல்லாம் புகழ்ந்தாடும்னு பாடுவார். காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்படி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழும் கச்சி திரு ஏகம்பன் செம்பற்கோயில் பாடி பாசவினை அரித்து நின்று பாடப்பொற் சுண்ணம் இடித்து நாம் என்ன பாட்டு. அதனால 2 இடங்களும் மண்ணுக்குரிய 2 இடங்களும் தேசம் மல்கிய இருக்கிறது என்று ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய 2 தலங்களை இங்கே நினைக்கிற மாதிரி அமைந்தது. அந்த ஈசன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று அடியார்களை பார்த்து வினவுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வன்னி கொன்றை. கணபதி ஐயா படிங்கய்யா. கணபதி ஐயா. சிற்றம்பலம். 3:45 11. சிவா 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 சிவா. கௌசிகப்பன். சிவா திருச்சிற்றம்பலம். பாட்டு வன்னி கொன்றை. அடியா பெருமக்களை நன்றி. வணக்கம் ஐயா. சிவா சிவா சிவா. வன்னி கொன்றை மதியடு வீழும் தண்ணி வைத்த வீர திருவுரை மண்ணுகாடிவு ஞானசம்பந்தன்
பொண்ணு வல்லார் இல்லை பவமே வன்னி கொன்றை மதியொடு தென்னி வைத்த வீரர் திரு ஆரூரை மனைகாடையுள் ஞானதம் வந்தாய் பொன்னை பாட வல்லார்கில்லை பவமே பொன்னை பாட வல்லார்கில்லை பவமே. சிவா சித்தமா ஆண்டி ஐயா வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் வணக்கம். பெருமான் திருவாரூர் பெருமான் தன்னுடைய சென்னையிலே வன்னி கொன்றை மதியாகிய சந்திரன் கூவிளமாகிய வில்வம் முதலியவற்றால் வித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த பெருமானுடைய புகழை பாடுக. ஞானசம்பந்தனுடைய பாடலை பாடினால் நமக்கு பாவம் இல்லை என்று பதிக பலன் சொல்கிற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே கருகாவூர் என்ற தலம். இந்த தலத்திலே கௌசிக பண்ணிலே அமைந்தது. பகற்பண் 3ஆக நாடிகை 7-9 மணி 8:24 9:36 பைரவி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 18வது தலமாக கும்பகோணம், அந்த கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற தஞ்சை பாதையிலே, கும்பகோணம் தஞ்சாவூர் பாதையிலே இந்த தலம் இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் முல்லை வனநாதர், அம்பாள் கருக்காத்த நாயகி என்று கருவை காக்கிற நாயகி என்று சொல்லி இங்கே சொல்லுவார்கள். இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 372. நன்றியா. கருகாவூர் இடம் சுட்டி சேக்கலார் வருவான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 372. திருச்சிற்றம்பலம். வந்து பந்தர் மாதவி மணம் கமல் கருகாவூர் சந்த மாமரை தந்தவர் கலல் இணை தாழ்ந்தே அந்தம் இல்லவர் வண்ணமாம் அழல் வண்ணம் என்று சிந்தை இன்புற பாடினார் செலும் தமிழ் பதிகம். திருச்சிற்றம்பலம். அருமையான செந்தமிழ் பதிகம் என்று சொல்லி இந்த செந்தமிழ் பதிகத்துல பெருமானுடைய அந்த உருவத்தை வண்ணம் அழல் வண்ணனை பாடுகிற பாடல் என்று அமைத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார். முத்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே மத்த யானை மருகௌ உருவாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருகாவூரம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. அந்த அத்தன் அவனுடைய வண்ணம் எப்படி? அழல் வண்ணம். வருவான் அழல் வண்ணமாக நெருப்பு உருவாக தீ உருவாக இருக்கிறான் என்று சொல்கிற அந்த பாடல். இந்த சொல்ல பாடல் தோறும் அந்த பதிகத்தில் இருக்கிற பாடல் தோறும் இதை பயன்படுத்தி இருக்கிறார். வாழ்க வாழ்க. விமுத வல்ல சடை. செண்பகவல்லி அம்மா படிங்க. செண்பகவல்லி அம்மா இருக்கீங்களா? சிவாயம் ஐயா இல்லைங்க, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. பத்மாவதி அம்மா படிக்கிறீங்களா? படிங்க. சிவாயம். விமுத வல்ல சடையான் விலை உள்குவார்க்கு அமுத நிழலகலாததோ செல்வமாம் கமுக முதல் முல்லை கமழ்கின்ற கருகாவூர் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அமுத வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் அழல் வண்ணனாக இருந்து நம்மை காக்கிறான் என்ற வகையிலே அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. திருமாலும் பிரமனும் காணபோது அடல் வண்ணனாக தோன்றினான் அல்லவா? கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய். அதுதான் இங்க
அழல் வண்ணம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மூன்றாவது பாட்டு. குமார் ஐயா படிங்க. குமார் ஐயா இல்லைங்கய்யா. இல்லையா? அவர் பேர் வந்து சிவசிவா. நேத்தாங்க அவர் இணைஞ்சாரு, புதுசா வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு புத்தகம் இருக்கான்னு தெரியல. சரி, வேலரசி அம்மா படிங்க. நன்றி. பழக வல்ல சிறு தொண்டர் பாவின் இசை குழகர் என்று குழையா அழையா வரும் கழல்கொள் பாடல் உடையார் கருகாவுரெம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. சிற்றம்பலம். கடல்கொள் பாடல் உடையார் கருகாவூர். பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில இருக்கிற அந்த கடல் ஒலிக்கிற ஓசை கூட பாடலாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிற அவன் அடலுருவாயிருக்கிறான். வேலரசி அம்மன் நாளைக்கு திருக்கழுவூர்ல திருமுறை முற்றுவதற்கு கண்டிப்பா வந்துடுறேன் ஐயா. ஐந்தாம் திருக்குறள் ரெடியா எடுத்து வச்சுட்டுங்க ஐயா, வந்துடுறேன் நாளைக்கு. வாங்க வாங்க வாங்க. ராஜாயா கூட திருநாவுக்கரசு தேவாரம். ஆமாயா, நாளைக்கு நாளைக்கு குரு பூஜை, நாளைக்கு ஐந்தாம் திருமுறை முற்றுவது. சங்கர் ஐயா அடுத்தது படிங்க. ஐயா கேக்குங்களா? சொல்லுங்க ஐயா. என்ன பாட்டுங்க ஐயா? நாலாவது பாட்டு. மூணாம் திருமுறையில 46வது பதிகம் 4வது பாட்டியா? சரிங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொடிமை பூசி மலர் கொய்து உணர்ந்தவுடன் எடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் கடிகள் முல்லை கமழங்கரு காவூரும் அடிகள் வண்ணம் மழலும் மழல் வண்ணமே அடிகள் வண்ணம் மழலும் மழல் வண்ணமே. திருச்சிற்றம்பலம். இந்த கருகாவூர்ல இருக்கிற சாமிக்கு முல்லை வனநாதன் பேரு. ஏன்னு கேட்டாங்க முல்லை கொடிகள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால ஒரு பாட்டுல அந்த முல்லையை பத்தி பாடுகிறார். அதுல கமுத முல்லை அப்படின்னு பாடுறார். இந்த இடத்துல கடிகள் முல்லை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. தாமோதரையா படிங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். மையலின்று மலர் கொய்து வணங்கிட செய்ய உள்ள மிக நல்கிய செல்வத்தர் கைதன் முல்லை கமழும் கருகாவூரம் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முந்தின பாடல கடிகள் முல்லைன்ற பாடினவர் இந்த பாடத்துல கைதன் முல்லை என்று பாடுகிறார். அந்த முல்லை வன பெறுவான். வாழ்க வாழ்க. மாசில் தொண்டர். கீதா தேவி படிக்கிறீங்களா? புத்தகம் இல்லையா? சரி, நடராஜையா படிங்க. 46ல என்ன சொன்னீங்க? 46 மூணாம் திருமுறை 46வது பதிகத்துல 6வது பாட்டு. கௌசிகப்பண்ல வரும். 3, 46, 6. திருச்சிற்றம்பலம். மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கி செல்வத்த காய்ச்சினத்த விடையார் கரு காவூரியம் ஈசர் வண்ணம் எரியும் எரி வண்ணமே ஈசர் வண்ணம் எரியும் எரி வண்ணமே.
நன்றி ஐயா. மாசில் தொண்டரு மலர் கொண்டு வணங்கிட என்று அடியார்கள் எல்லாம் போய் பெருமானை மலராலே பூசித்து தொட்டு வழிபடலாம் என்கிற அந்த சூழல் எப்ப அந்த கால ஞான காலத்துல இருந்திருக்கணும். அதனால்தான் மாசில் தொண்டரு மலர் கொண்டு வணங்கிடன்னு பாடினார். இப்ப நம்ம அப்படி பண்ண முடியுதா? இல்ல. எதுக்கு? அதுக்கு அந்த வைதிக சமயம் குறுக்க நிக்குது. வாழ்க. அடுத்து வெந்த நீர். சாம்பசிவ ஐயா படி. நன்றிங்க. வெந்த நீருமை பூசிய வேதியன் சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் கந்த மௌவள் கமலும் கருகாவூரியம் எந்தை வண்ணம் எரியும் எரிவண்ணமே எந்தை வண்ணம் எரியும் எரிவண்ணமே. திருச்சிட்டம்பலம். இப்ப மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட அந்த அந்த சூழல் இல்லாதனால என்ன பண்றது? அதுக்கு என்ன மாற்று வேணும் இல்லையா? அதனால சிந்தை நின்று அருள் நல்கு செல்வத்தன் பெருமான் நமக்கெல்லாம் சிந்தையில இருந்து இந்த திருமுறைகளை பாடி அருள் செய்கிற செல்வனாக இருக்கிறான் என்று மாற்று வழியையும் ஞானசம்பந்தரே கட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பன்னிநேர் மொழியாளையோர். அடியேன் படிக்கிறேன். பன்னிநேர் மொழியாளையோர் பாகனார் மண்ணு கோலம் உடை அம்மலரானோடும் மண்ணு கோலம் உடை அம்மலரானோடும் கண்ணன் நேட அரியார் கருகாவூரியம் அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. மலர் கொண்டு கையால் தொட்டு வணங்கிடபடி அந்த சூழல் இல்லாத பெருமான சிந்தல் நினைக்கலாம். அந்த சிந்தல் நினைப்பை நமக்கு உருவது பண்ணென்ற அந்த தமிழ் இசை, அந்த தமிழ் ஓசை, அந்த தமிழ் இசையை அந்த ஓசையை நமக்கு நல்குகிறவள் பன்னிநேர் மொழியாள் என்று சொல்லி அந்த பெருமாட்டியை காட்டி அந்த பெருமாட்டியோட அருளாலே நாம் அந்த மண்ணு கோலம் உடைய மலரானாக முல்லை வனநாதரை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஓர்த்த மெய்யனர். ஓட்ட மெய்யனர் போதோழல்வர்கள் சொல் நீர்த்தம் என்றும் தெளிவ தெளியேன் மின் காத்தனார் முல்லை கமிழும் காரூரியம் கருகாவூரியம் ஆத்த வண்ணம் அழல் அழல் வண்ணமே ஆத்த வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. அந்த முல்லை வனநாதரை இதுக்கு முன்னாடி கடிகள் முல்லை கைதன் முல்லை காட்டியவர் இந்த இடத்துல கார்த்தன் முல்லை என்று காட்டி அந்த பெருமானுடைய வண்ணம் அழல் வண்ணமாக இருக்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கலவ மஞ்சை. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். கலவ மங்கை உலவும் கருகாவூர் நிலவு பாடல் உடையான் தன நீள்கள் குலவு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலவளாரவர் தொல்வினை தீருமே குலவு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலவளாரவர் தொல்வினை தீருமே. திருச்சிற்றம்பலம். இப்ப ஸ்ரீதேவையா சித்தாந்தத்தை பேசுறார். அந்த சித்தாந்தத்துல வினை தீரணும், வினை தீர்வதற்கு வழி என்ன? ஞானசம்பந்தனுடைய செந்தமிழை சொல்ல வல்லவர்களுடைய தொல்வினை தீரும் என்று நம்முடைய தொல்வினை தீர்வதற்கு ஒரு தொல்வினை ஆகிய அது என்னது ஐயா சொல்லுவாங்க, சஞ்சிதம் என்கிற எஞ்சு வினை. அந்த எஞ்சு வினை தீர்வதற்கு நமக்கு குருவாக வந்து அருள் செய்கிறவன் செந்தமிழ் ஞானசம்பந்தன் என்று சொல்கிற கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 47வது பதிகமாக திரு ஆலவாய்ப்பதிகம். மதுரை கௌசிக பண் வந்து கௌசிகம், பகற்பண் 3, நாழிகை 7லிருந்து 9 மணிக்குள்ள பாடக்கூடியது. நேரம் வந்து 8:24 9:36 பைரவி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த பாண்டி நாட்டு தலம் முதல் தலமாக இருக்கிறது. திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட
ரயில்வே நிலையத்துக்கு ரயில்வே சந்திப்புக்கு அருகில் இருக்கிற தலம் என்று சுட்டுவார்கள். இதை இங்க இருக்கிற பெருமான் வந்து சொக்கநாத பெருமான் என்றும் அம்பாள அங்கையற்கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, அது சுந்தரேஸ்வரரு மீனாட்சின்னு சொல்லி வைதிகத்தை உள்ள புகுத்தி நம்ம தமிழை வெள்ள தள்ளி வைப்பாங்க. வாழ்க வாழ்க. இதற்கான பெரிய புராண பாடல் 739. நன்றிங்கய்யா. திரு ஆலவாய் இடம் சுற்றி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 739. திருச்சிற்றம்பலம். காணிடையாடுவாரை காட்டுமா உரி முன்பாடி தேனலர் கொன்றையார் தம் திருவுளம் நோக்கி பின்னும் ஊனமில் வேத வேள்வி என்று எடுத்து துறையின் மாலை மானமில் அமணர் தம்மை வாதில் வென்றளிக்க பாடி. திருச்சிற்றம்பலம். அப்ப சித்தாந்த சைவத்துல ஆணவம் அடங்குதல் தான் உண்மையான திருவடி இன்பம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க ஞானசம்பந்த பெருமான் நான் ஞானம் பெற்று விட்டேன், எனக்கு பெருமான் ஞானப்பால் கொடுத்தார், இந்த அமணர்களை நான் வென்று விடுவேன் என்று சொல்லி புறப்படவில்லை. அவர் என்ன சொன்னார், நேரா போய் பெருமானிடத்திலே போய் நின்று ஆலவாய் பெருமானிடத்திலன்னு நான் இந்த சமணர்களை வெல்ல வேண்டுமே, அதற்குடைய திருவுள்ளம் உள்ளதா என்று பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிய உதவுவதற்காக அவர் 2 பதிகங்கள் பாடினார். ஒன்று வேத வேள்வியை நிந்தானீசம் என்ற ஒரு பாட்டு, அடுத்து இந்த காட்டு மாவது என்ற பாட்டு. அதனால சேக்கிழார்பா அந்த 2ஐயும் காட்டி வேத வேள்வி என்ற பாடலோடு இந்த பாடலையும் பாடி ஒரு முறைக்கு இருமுறை பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர் பெருமானுடைய அருளாலே சமநிலை வெல்வதற்காக செல்கிறார் என்ற சேக்கிழார் சுட்டுகிற பாட்டு. வாழ்க வாழ்க. காட்டு மாவதுரி துரி போர்த்துடல் நாற்ற மூன்றுடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்ய ஆமன் குண்டரை ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே. அந்த அமணர்களை சொல்கிற போது வேட்டு வேள்வி செய்ய அமன் கையர். அப்ப பெருமானை வேள்வி செய்து அந்த தீமுகத்திலே காணுதல். அதான் இப்ப போன பதிகத்துல அடலும் அடல் வண்ணமே அடலும் அடல் வண்ணமேன்னு பாடினோம். அப்போ பெருமானை தீமுகத்தை வேள்வி செய்து அந்த வேள்வி முகத்திலே காணுதல் என்பதை சொல்லி அதை செய்யாத அந்த அமணர்களை அவர்கள் வெறும் அறத்தை மட்டுமே பேசி இறைவனை நம்பார்கள், அவர்களை வாதில் வெல்ல பெருமானுக்கு திருவுள்ளவா என்று ஆலவாய் பெருமானை வினவுகிற பாடலாக இருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. மத்த யானை 2வது பாட்டு. திலகவதி அம்மா படி. சிவாய நம. மத்த யானையின் நீருருய் மூடிய மத்த யானையின் நீருரி மூடிய அத்தனே அணி அளவாயால் பணி பொய்த்தவன் தவ வேடத்தராம் சமன் பொய்த்தவன் தவ வேடத்தராம் சமன் சித்தரை அழிக்க திருவுள்ளமே சித்தரை அழிக்க திருவுள்ளமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. சமணர்களை பொய்த்தவ வேடத்தராம் சமன் என்று சொல்லி அவர்களுடைய வேடமெல்லாம் பொய் வேடமா இருக்கிறது. அந்த அவர்களை அந்த சித்தரை சித்தர் என்பது சித்தர் போல வேடம் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த சித்தத்திலே பெருமான் இல்லை என்று சொல்கிற அந்த பொய் வேடத்தை நான் வெல்ல வேண்டும் என்று ஞான பெருமானுடைய திருவுள்ளத்தை வினவுகிற பாடல். வாழ்க. மண்ணகத்திலும் 3வது. செல்வம் அப்படி. மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாம் திண்ணகத்திரு ஆலவாயருள் பெண்ணகத்து எழில் சாக்கிய பேயமன் தென்னர் கற்பழித்த திருவுள்ளமே பெண்ணகத்து எழில் சாக்கிய பேயமன் தென்னர் கற்பழிக்க திருவுள்ளமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஊரெல்லாம் போட்டு பரப்பி
ஞான சம்பந்த பெருமான் கற்பழிப்பதற்கு திருவுள்ளம் கேட்கிறார். ஞான சம்பந்தர் கற்பழிக்கிற எண்ணம் உடையவர்னு சொல்லி கற்புக்கு விலை பேசிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து. அது பொருள் அங்க தென்னர் கற்பழிக்க திருவுள்ளமே என்பது அங்கே வந்த தென்னர்களாகிய சமணர்கள் தவிர ஆண்கள், பெண்கள் அல்ல. அவங்கதான் ஐயோ சூழ்ந்துக்கிறாங்க. அதை பார்த்து மங்கையர்க்கரசி ஆகிய பெண் என்ன பண்ணா, வருத்தப்பட்ட போது, நீ வருத்தப்படாதமா, நான் பாத்துக்கிறேன், மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாப்பெருந்தேவிகள்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பதிகம் பாடினா ஞான சம்பந்தர். அதனால இங்க கற்பு என்பது ரெண்டு விதம். ஒண்ணு கற்பென்பது சொல் திறவாமை என்று ஒரு பொருள். அவர்களும் சொன்ன சொல்ல காப்பாத்தனால அந்த கற்பு அதை அழிக்க வேண்டும். மந்திரத்தாலே தீ வைத்து ஞான சம்பந்தரை ஊரை விட்டே ஓட்டி விடுவோம் என்று அரசனிடத்திலே சொல்லிவிட்டு எங்களிடத்திலே மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தின் மூலமாகத்தான் நாங்கள் தீ வைக்க போவோம், இருந்த இடத்தில் இருந்து கொண்டு மந்திரத்தினாலே தீயை செலுத்தோன்னு சொல்லிட்டு போய் அது பலிக்காத போல பொதித்தடலை கொண்டு போய் வைத்தார்கள். அப்ப அங்க சொல் திறம்பினார்கள். அந்த கற்பை அழிக்க வேண்டும் என்று ஞான சம்பந்தர் சொன்னார். இதை உரிய முறையில கொண்டு போய் சேர்க்காம அவர் கற்பழிக்க சொன்னார், கற்பு சொன்னார், உலகியல் நிலையில பேசுறாங்க. இது அருளியல் நிலை. அது அவங்க பேசுறதுலாம் உலகியல். கற்பு என்பது வெறும் அது அந்த கற்பு என்பது வெறும் அந்த இது சொல் திறம்பாமை மட்டுமல்ல, அதை இன்னொரு பொருள் என்றார். கற்பு என்பதற்கு கல்வி என்று ஒரு பொருள். கல்வி நிலையிலே அவர்கள் உயர்ந்து நின்று அறத்தை போதிப்பராக சொல்லி அந்த அறத்தின் மூலமாக கடவுளை மறக்கடித்த அந்த சமணர்களை வாதிலே வெல்ல வேண்டும். அந்த கற்பை அழிக்க வேண்டும். ஞான சம்பந்த பெருமான் அருளியல் நிலையிலே நின்று பெருமானை வேண்டுகிறார். இவரெல்லாம் உலகியல் நிலை நின்று அவரை இது பண்ணணும்னு பார்த்தாங்க. அது கடைசியில் அது அந்த சொல்லி எந்த காலத்தில் அது முறியடிக்கப்பட்டு விட்டது. வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் ஓதி ஓத்தரியா பட்டம்மாள் படி. ஓதியே ஓத்தரியா அமனாதரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே ஆதியே திரு ஆலவா அண்ணலே நீதியாக நினைந்தருள் செய்திடே நீதியாக நினைந்தருள் செய்திடே. வாய்னமே ஓதி ஓத்து அறியா அமன். ஓத்து என்பது வேதம்னு ஒரு பொருள் சொல்லி அந்த வேதம் வடமொழின்னு சொல்லி அந்த வடமொழி வேதங்களை அவெல்லாம் ஓதுறது இல்லை அப்படின்ற மாதிரி வைதிக சமயத்தினர் பொருள் சொல்லுவார்கள். அந்த இவர்கள் சொல்கிற அந்த வேதம் தேவ வழிபாட்டுக்குரியது. அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. இங்கே ஓத்து என்பது மறை, அந்த மறை என்பது அந்த அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தை ஓத வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு வைப்பது என்ற அந்த அஞ்செழுத்தை ஓதுகிறதை அறியாத அவர்கள் அறத்தை மட்டுமே பேசுவார்கள், கடவுளை பற்றி பேசாதவர்கள். அவர்களை நீதியாக நினைந்து அருள் செய்திடே பெருமான் நீதி வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னா அவர்கள் பொய்த்தவ வேடம் கொண்டவர்கள், மெய்யை உணராதவர்கள். அந்த பொய்யுக்கும் மெய்யுக்குமான நீதியை வழங்க வேண்டும் என்று ஆலவாய் பெருமானுடைய திருவுள்ளத்தை வேண்டி பாடிய பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. பையமார் புகழாய். உமாமா படி. பையமார் புகழாய் அடியார் தொழும் செய்கையார் திரு ஆலவாய் செப்பாய் கையில் உண்டு உழலும் அவன் கையறை பையவாது செய்ய திருவுள்ளமே கையில் உண்டு உழலும் அவன் கையறை பையவாது செய்ய திருவுள்ளமே. அப்ப ஞான சம்பந்த பெருமான் எப்படி வேண்டுகிறார்? அவர்களை வாதிலே வெல்ல வேண்டும். அந்த வாது என்பது பையவாது செய்ய திருவுள்ளமே. போய் நிதானமாக, பைய என்பதற்கு மெதுவான அர்த்தம். அதனால போய் நிதானமாக போய் அவர்களை கருத்தாலே வெல்ல வேண்டும், தவிர அவர்களை கையாலே வெல்லக்கூடாது. அதனால பையவாது செய்ய திருவுள்ளமே என்று சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவரு அந்த நெருப்பு போகும்போது பையவே சென்று பாண்டியற்காகவேன்னு பாடிட்டார். அப்படி பாடினதுனால்தான் இந்த வாதே வந்தது. அதனால அங்க சொன்ன பைய என்பது
இந்த மங்கையர்கரசிய மங்கள நான் பாதுகாத்த பொருட்டு பைய என்று சொன்னார், ஒரு விளக்கம் தந்தாங்க. அது மாதிரி இங்க பைய வெல்வ என்பது அவர்களை நிதானமாக கருத்து வகையிலே வெல்ல வேண்டும், கையினாலே போய் வெல்லக்கூடாது. அதனால அப்போ ஏன் அவங்கள சமணர்களை கவிழறானா, கழி இவங்க யாரும் ஏத்தல. கழு ஏத்தணும்னு சொன்னது யாருன்னா ஞான சம்பந்தரை கழுவேற்றம் என்ற எண்ணத்தோடு போட்டி கழித்த போது போட்டியிலே தோற்றால் கழுமரம் ஏற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தவர்கள் சமணர்கள் தான். அந்த சமணர்கள் தோற்ற போது அரசன் என்ன பண்ணா, கழுமரத்தை ஏற்பாடு செய்தா இவர்களே போய் ஏறினார்கள் என்பதுதான் பாட்டை தவிர யாரும் அழிக்க வேண்டிய எண்ணம் இல்லை. அதனால ஞானசம்பந்தருடைய கருத்தெல்லாம் அவர்களை வாதில பைய வெல்ல வேண்டும். அதனால இந்த பைய என்ற சொல் 2 இடத்திலே பயன்படுத்துகிறார். ஒன்று அந்த நெருப்பு வைக்கிற போது பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார். அதே மாதிரி இங்கே பைய என்ற சொல் மூலம் பைய வாது செய்ய திருவுள்ளமே. இந்த பைய என்ற சொல் மதுரை மண்ணுக்குரிய சொல். இதை பையன்னு அங்க அடிக்கடி பேசுவாங்க. என்ன சொன்னா, ரொம்ப வேகம் பண்ணாதுப்பா, நிதானமா செய்ப்பா அப்படின்னு நம்ம நிதானம் என்ற சொல்லை அவர்கள் பைய என்ற சொல்லாலே மதுரை மண்ணிலே பயன்படுத்துவார்கள். அந்த சொல்ல சேக்கிழார் ஞான சம்பந்த பெருமான் 2 இடத்திலே பயன்படுத்துகிறார். ஒன்று அங்க அந்த இதில் செய்தது பையவே சென்று பாண்டியர்க்காகவே. 2 பைய வாது செய்ய திருவுள்ளமே. அவர்களை அழிப்பது அவர்கள் எண்ணமல்ல, அவர்கள் எண்ணத்தை மாற்றுவதுதான் ஞானசம்பந்தனுடைய வேலை என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. நாறு சேர்வத கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவ சிவா. 3:47 கௌசிக பண்ணல. சிவா சிவா. எத்தனாவதுப்பா? 7ஆவதா? 6வது பாட்டுக்கா? நாறு சேர்வயல். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 3:47 நல்லது. சிவா. நாறு சேர்வயல் தண்டை தண்டலை மண்டிய நேரேரலரு அளவைய செப்ப செட்ட வீலதமோ அவனை மண் வேடரை இருவாறு செய்ய உள்ளவே மோட்டமல் வேடரை திருவாது செய்ய திருவுள்ளவே. நன்றி. முந்தன பாட்டுல பைய வாது செய்ய திருவுள்ளமே என்று பாடிய ஞானசம்பந்த பெருமான் இங்கே சீறி வாது செய்ய திருவுள்ளமே என்று சொல்கிறார். அப்ப அவர்கள் மேல் சீறுதல் நாம் அல்ல, அவர்கள் நம்மேல் சீறினார்கள். அந்த சினத்தை தவிர்ப்பதற்காக நாம் வாது செய்ய வேண்டும் என்று பெருமானுடைய திருவுள்ளத்தை விரும்பிய பாடல். வாழ்க 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 வாழ்க. பண்டடித்தவர் தான். பத்மாவதி அம்மா படி. ஏழாவது பாட்டுமா? 3:46 பண்டு அடித்தவர் பயில்வாள் தொழும் தொண்டருக்கு எரியாய் திரு ஆலவாய் அண்டனே அமன் கையறை வாதினில் செண்டடித்து உளர திரு உள்ளமே. செண்டடித்து உளர திரு உள்ளமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் தொண்டருக்கெல்லாம் எளியராக இருக்கிறான். அந்த எளியராக இருக்க அந்த பெருமானுடைய திருவுள்ளத்தாலே நாம் அந்த செண்டடித்து உளர திருவுள்ளமே, வெறும் பூச்செண்டினாலே அடித்து மெதுவாக அவருடைய எண்ணத்தை போக்க வேண்டும்.
அவர்கள் சீறிப்பாய்கிறார்கள். நாம் பைய சென்று வாது செய்ய வேண்டும். அந்த பைய சென்று வாது செய்வதற்கு செண்டடித்து என்று பூச்செண்டாலே அடிக்கிற மாதிரி அடிக்கணும். பரம்பெடுத்து கம்பெடுத்து அடிக்கிறது இல்ல, பூச்செண்டாலே அடித்து அவர்கள் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய மென்மையை பாட்டுகிற பதிகம். வாழ்க 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 பாடு. அரக்கன் தன் வேலரசி அம்மா படி. இந்த வந்துட்டேங்க ஐயா. எத்தனாவது பதிங்க ஐயா? 3:47 8வது பாட்டுமா. 8வது பாட்டு. அரக்கன் அரக்கன் தான் கிரி ஏற்றவன் தன்முடி செருக்கிணை தவித்தாய் திரு ஆளவாய் பறக்கும் மாண்புடையாய் அமன் பாவரை கரக்கவாது செய்ய திருவுள்ளமே கரக்கவாது செய்ய திருவுள்ளமே. சிவா திருச்சிற்றம்பலம். அரக்கனாகிய ராவணன் கிரியாகிய இமயமலையை அசைத்தான். அப்படி அசைத்த போது அவனுடைய செருக்கனை பெருமான் என்ன பண்ணான்? தன்னுடைய திரு விரலாலே அடக்கினான். அந்த மாதிரி இந்த சமணர்களுடைய அவர்களையும் செருக்கையும் அடக்க வேண்டும். அதனாலே கரக்க வாது செய்ய திருவுள்ளமே, அவருடைய இந்த சீரிய கோபத்தை கறந்து நிற்க வேண்டும். அதற்கு பெருமானுடைய திருவுள்ளம் வேண்டும் என்று நினைத்த பாடல். வாழ்க வாழ்க. மாலும் நான்முகன். சங்கர் ஐயா படி. சங்கர். மாலும் நான்முகன். சரிங்களா? மாலும் நான்முகனும் அறியானரே, மாலும் நான்முகனும் அறியானரே, ஆலவாயுரையும் மன்னலே பணி மேலே வீடுணரார் வெற்றையாரை சாருவாது செய்ய திருவுள்ளமே காலவாது செய்ய திருவுள்ளமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஆலவாய் பெருமானை மாலும் நான்மகனும் அறியா நெறி என்று காட்டுகிறார். மால் என்பவன் செல்வத்தின் அடையாளமாக எனது என்ற செருக்கு உடையவன். நான்முகன் என்பவன் கல்வியின் அடையாளமாக யான் என்ற செருக்குடையவன். இந்த இரண்டு யான் எனது என்ற செருக்கை அறியாத பெருமானாக அளவாய் பெருமான் இருக்கிறான். அந்த பெருமானுடைய அருளாலே சாலவாது செய்ய திருவுள்ளமே என்று சொல்லி நிதானமாக போய் அவர்களை நாம் கருத்தாலே ஆட்கொண்டு அவளை வாது செய்வதற கையாலே கொள்வது அல்ல என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. கழிக்கரை படுமின் கவர். தாமோதர ஐயா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கழிக்கரை படுமீன் கவர் வாரமண் அழிப்பறை அழிக்க திருவுள்ளமே தெழிக்கும் பூபுனல் சூத்திரு ஆலவாய் மழுப்படையுடை மைந்தனே நல்கிடே மழுப்படையுடை மைந்தனே நல்கிடே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அவ இந்த கழுக்கரைப்படு மீன் கவர்வார் அமன் என்று சொல்லி அந்த அவர்கள் மீன் உணவு கொள்ளும் பழக்கமுடையவர்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சமணர்களை காட்டுகிறார். அந்த அவர்கள் அந்த மீனை அழித்து உண்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை நாம் அழிக்க வேண்டும். அரணுக்கு அறத்தின் பெயராலே கடவுளை மறக்கடிக்கிற அவருடைய கருத்தை அழிக்க வேண்டும். அதற்கு பெருமானுடைய அருள் வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. செந்தனா முரலும். தமிழரசி அம்மா படி. தமிழரசி. இருக்காங்களா ஐயா? அவங்க கிட்ட புத்தகம் இல்லைங்க ஐயா. சரி. சிவசெல்வி ராஜம் படி. செல்வியம்மா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பாடுங்க. 3:47-11 கௌசிகப்பன்.
வருவாங்க ஐயா. அது கையில கைபேசியில தான் அவங்க எடுக்கணும். அதான் நான் சொன்னேன், பாட்டு நம்பர் அதுதான் சொன்னேன். கௌசிக பண்ணல 3:47 பாட்டு. ஆளவாய் மைந்தனே நான் சரண் சந்தையார் தமிழ் கேட்டமையான சொற்பகரும்படி நீங்களே. திருச்சிற்றம்பலம். சிவாயனமையா. சரியா சரியா பாடிருக்காங்க, ரெக்கார்ட் ஆயிருக்கா? சரியா குரல் சரியா வரல அடியா. ஆமா, நல்ல சிக்னல் ஒரு இடத்துக்கு வாங்க. அந்த பாடல் ரெக்கார்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லியம்மா, நல்ல நல்ல சிக்னல் இடத்துக்கு வந்துருங்க. இன்னொரு முறை பாட முடியுமாம்மா? விட்டு 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 கேக்குதுமா. அம்மா செல்வியம்மா, அதான் சொன்னேன். படிங்க, நீங்க படிச்சிருங்க. சரிம்மா, விட்டு விட்டு கேக்குதுமா. அடியேன் படிச்சிடறேன். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, கருகாவூர் பதிகம் தானுங்கய்யா? ஆமா ஆமா, 3:47 கடைசி பாட்டு கௌசிக பாட்டு. கருகாவூர்ல ஆலவாய்ப்பதிகம் அது. ஆலவாய்ப்பதிகம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். 46 கருகாவூர் முடிச்சோம். இது ஆலவாய்ப்பதிகம் 47வது பதிகம். 3:47 11வது பாட்டு. நன்றி. சிந்தனாமுரலும் திரு ஆலவாய் மைந்தனே என்று வல்லமனச்சர சந்தமார் தமிழ் கேட்டமை ஞான சம்பந்தன் சொல் பகரும் பழி நீங்கவே சந்தமார் தமிழ் கேட்டமை ஞான சம்பந்தன் சொல் பகரும் பழி நீங்கவே. நன்றிங்கய்யா. செந்தனா என்று நல்ல செடுந்தேனை எடுக்கிறதற்காக வண்டுகள் முரளுகிறது. அந்த முரளுடைய அதுவே பன்னிசையாக அமைகிறது சொல்வார்கள். அந்த செந்தனா முரலும் திரு ஆலவாய் மைந்தன், அந்த திரு ஆலவாய் மைந்தனே என்று சொல்லி அந்த பெருமானுடைய பெயராலே அந்த வல்லாமன் ஆதர்கள் அந்த ஆசு அற அமன் ஆசு அற அந்த அவர்களுடைய குற்றங்கள் நீங்க வேண்டும். அவர்களை நீக்க வேண்டும் என்பதல்ல, அவர்கள் குற்றங்கள் நீங்க வேண்டும். சமன் ஆசு அற என்று சொல்லி அந்த ஆசு அறுவதற்கு என சந்தமார் தமிழ் உதவும். ஞான சம்பந்தருடைய சந்தம் நிறைந்த தமிழ் உதவும். அதை கேட்டால் நமக்கு மெஞ்ஞானம் வரும். அதனாலே அந்த சந்தமார் தமிழ் கேட்ட மெஞ்ஞான சம்பந்தனுடைய சொல்லை பகர்ந்தால் பழி போகும். அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அல்ல, அவருடைய கருத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதனாலே அதற்காக பெருமானுடைய திருவுள்ளத்தை வேண்டுகிறார். அதனால அவர்கள் கருத்துள்ளத்தை மாற்றியதனாலே தான் திருவாலவால என்ன நடந்தது? ஞான சம்பந்தனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவரெல்லாம் சமணத்தை விட்டு சைவத்துக்கு வந்தார்கள். சிலருக்கு அந்த இடம் அந்த அந்த சைவத்துக்கு பிடிக்காதனால அவர்கள் தாங்கள் அந்த இதனாலே கழுவேறி அவர்கள் சொன்னதுனாலே அவர்களே கழுவேறின தவிர அவர்களை யாரும் கழு ஏற்றவில்லை. அதனாலே நமக்கு எந்த விதமான பழியும் இல்லை என்று சொல்கிற வழியிலே ஞான சம்பந்தர் அந்த அடுத்து நடக்க போற செய்திகளை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து இதனாலே நம்முடைய பழி நீங்கும், நாம் கழுவேற சொல்லவில்லை, அவர்கள் கழுவேறி கொண்டார்கள் என்பதால் அதெல்லாம் உய்த்து உணர்ந்து பாடுகிற வகையிலே அவர் என்ன பண்ணினாரு? அந்த பழி போகவே என்று சொல்லி அந்த பழி நீங்குவதற்காக நமக்கு உதவுவது அந்த சந்தமார் தமிழாகிய ஞானசம்பன் தமிழ் என்று சொல்கிற
அந்த பாடு திரு ஆலவாய் பெருமானுடைய பதிகம். வாழ்க வாழ்க. பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்து வாதுக்கு சென்றார். தானாக போய் நான் செய்கிறேன் என்ற ஆணவத்தோடு போகவில்லை. அவர்கள்தான் ஆணவமாக இருந்தார்கள். அந்த ஆணவத்தை அடக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று போகவில்லை என்ற வகையில அமைந்த பதிகம். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. ஆமா ஆமா, இன்னைக்கு 2 பத்தியா படிக்க முடிஞ்சே பரவாயில்ல. மகிழ்ச்சிங்க. ஐயா பொன்னூசல் யாராவது பாட சொல்லுங்க. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். பொன்னூசல் நான் பாடுறீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. அவரு அறிவிப்பாளர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஸ்ரீதேவ் ஐயா கூப்பிட்டுருக்கிறாரு. ஐயா பாடுறீங்களா? பொன்னூசல் பாடுறீங்களா? இன்னைக்கு என்ன பாடலுங்க? முதல் பாடல் பாட்டுங்களா? இரண்டாவது பாட்டியா? இரண்டாவது பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டுங்க? மூன்றங்கிழங்கரங்கனத்தான். திருச்சிற்றம்பலம். மூன்றங்கிழங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காண மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கோண்டங்கு இடைமருது பாடி குலமங்கே உன் தங்கு மணமுலகீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. தேன் தங்கு தித்தித்து அமுதூர்னு அந்த செந்தனாயன வண்டுகள் முறையில தேன் தங்கு தித்தித்து அமுதுல பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. வாங்க பத்மாவதியமா வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்து பாடுமா. சிவாய நமயா. சிவா வாழ்த்து என்ன பண்ணையா? மண்ணில் நல்ல வண்ணம் தான் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நீங்களும் வாழ நாங்களும் வாழலாம். வாழ்க. சிவ சிவ சிவாயா. ஒரே ஒரு நிமிஷம் புக்கே இல்லையா? வரையா ஒரே நிமிஷம். நான் எங்கேயும் போறதுதான் இருக்கேன். பாடுங்க நீங்க. நன்றி நன்றி. நல்ல வண்ணம் வாழலாம். ஐயா நான் நாளைக்கு பாடுறியா? நீங்க பாடிடுங்க. சிவாய நம. ஏன்னா ஆர்வமா வந்து நான் பொன்னூசல் பாடுறேன்னு சொன்னீங்க. இல்லையா இல்லையா நீங்க பாடுங்க, நான் பாடுறேன். புக் பா இல்லையா? அவங்க ஆர்வம்ல பொன்னூசல் இருக்குது. ஏன்னா அது டக்குனு வந்துரும். ஆர்வம். சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணி நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. தாமசியா தன்னடைந்தார். நன்றிங்கய்யா. தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. மணிமேலமா இருக்காங்களான்னு ஐயா அவங்க கோயில்ல இருக்காங்கய்யா. அடுத்த பாடம் அவங்கள பாட சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க கோயில்ல இருக்காங்க. சரிங்க. சிலையதுவும் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையான் ஒரு கூரன் அலைபுனல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு அபிராமப்பட்டர் பாடினதுதான் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமேன்னு ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. சிவாயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே இன்றைக்கு திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்தோம். அந்த வகையில் பதிகமும் திரு ஆலவாய் பதிகம் படித்தோம். நிச்சயம் நிச்சயம் அற்புதமான பதிகங்கள் எல்லாம் இன்றைக்கு பாராயணம் செய்தோம். வேண்டியதை தந்தவன் சொன்னால எல்லா பதிகமும் அற்புதமான பதிகங்கள் தான். நன்றி நன்றி நன்றி. 3 பதிகம் படிச்சிருக்கேன் இன்னைக்கு. இல்லையா 2 தான் படிச்சேன் இன்னைக்கு. கருகாவூர் ஆலவாய் தான் படிச்சேன். 2 தான் படிச்சேன். ஆரூர் திருவாரூர் அந்தமாய் உலகுக்கு அதுவும் படிச்சையா? ஓ அந்த திருவாரூர் படிச்சோமா? 3 பதிகம் போயிடுச்சுயா. 3 பதிகம் போயிடுச்சு. திருவாரூர், திரு கருகாவூர், திரு ஆலவாய். நன்றி. தலப்பயணம் பண்ணிருக்கிறோம். வாழ்க. இருந்த இடத்துல இருந்து பயணம் செஞ்சிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை இருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறோம். மேலும் நீங்கள் தொடர்ந்து வரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி பொழிப்புரை எடுத்து பாடல்களை எடுத்து இயம்பிய ஐயா சாம்பசிவம் ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நன்றிங்கய்யா நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்விலும் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலத்தில் நன்றிங்கய்யா. முருகநாயனாருடைய வரலாற்றை பார்ப்போம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தினம், அதாவது இன்றைக்கு உழைப்பாளிகளுடைய தினம் என்று சொல்கிறார்கள். அந்த தினத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனி நிறைவு செய்வோம். முருகனாரோட சிறந்த உழைப்பாளி நந்தனை வைத்து பூத்தொண்டு செய்து பெருமானுக்கு இது பண்ணார். திருப்பூரூர்ல பூத்தொண்டு செய்த உழைப்பாளி அவரோட. நன்றி. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கெல்லாம் இதே ஒரு உழைப்பாளிலே முருகனாயரை பார்க்கலாமா? வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. உலகில மட்டும் உழைப்பாளர் அப்படின்னு சொல்லி இல்ல அருளிகளில உழைப்பாளிகள் நாயன்மார்கள நடந்த உழைப்பாளிகள் இல்லையா? அந்த உழைப்பினால்தான் அவர்கள் உயர்ந்தார்கள். உழைத்தால் உறுதி உண்டோதான்னு மணிவாசகர் பாடினார். உழைத்தால் பண்டை கொடுவினை காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான் என்று முதல்ல நமக்கு கத்துக் கொடுத்தோர் மணிவாசக பெருமான். நம்ம உழைப்பாளர்கள் தான் அந்த பாட்டை சொல்லி நம்ம பெருமான் மணிவாசக பெருமான் நினைக்கணும். அதுதான் உண்மையான உழைப்பு. உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய் உழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சொல் சடையாய் பொறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கேன்னு இந்த உழைப்பாளர் நேரத்துல நாம் பாடக்கூடிய உழைத்தப்பத்தினுடைய முதல் பாடலா இருக்கணும். அது நம்மை அருளிலுக்கு கொண்டு செல்லும். வாழ்க. கண்டிப்பாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். உங்க திருவாயால அதை கேட்ட பெரிய பெருமை. இன்றைக்கு நிச்சயம் சிவசிவா திருச்சிட்டம். நன்றிங்க. உழைப்பை பத்தி மணிவாசகர் சொல்றாரு. அந்த பாட்டை ஐயா சாம்பசிவ பாடலாம் இன்னைக்கு. ஐயா உழைத்தால் பண்டை கொடுவினர் உழைப்பாளர் பாடல் ரிலீஸ் பண்ணிக்க. எதுலங்க இருக்க நான் பாக்கலீங்க. குழைத்தபத்துல 8ஆம் திருமுறை 33வது பதிகம். அடியன் ஆரம்பிச்சிருவேன். அதை எடுக்கணே அடியன் தேடணும். எடுக்கணே 33வது பதிகம். குழைத்த 8:33 குழைத்த அந்த உழைப்புன்னு சொன்னாரு. அதனால நான் சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. உழைப்புக்கு நம்ம கத்துக் கொடுத்தவரு வேற யாரும் இப்ப இருக்கிற தொழிலாளிகள் சொன்ன அந்த மேதினம் சொல்லி இவங்க எல்லாம் உலகிலே பேசினுக்கிறாங்க. ஆனா அருளியல்ல உழைப்பை கத்துக் கொடுத்தவர் மணிவாசக பெருமான். அந்த உழைப்பினாலே உயர்ந்தவர்களுடைய நாயன்மார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்பதான் நம்ம திருமுறை படிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கும். வேற உலக நிலையில மேடை பார்க்க கூடாது. அருளியல் நிலையில பார்த்தால்
நம்ம மேல் நோக்கி செல்லும். நாமும் உழைப்பாலே உயரலாம். ஐயா ராஜா ஐயா நீங்க பாடிடுங்க. 8:33. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாய் கணவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே. அப்ப சிறுமுறை நாம் கூட உழைப்பாளர் கொண்டாடி இருக்கிறோம். அந்த உழைப்பால உயர்ந்தவர்கள் தான் நம்முடைய ராஜாராணி அம்மா. அவங்களோட உழைப்பை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த வயசுல ஓடி ஓடி உழைத்து அடியார்களை எல்லாம் கவனித்தார்கள். அந்த உழைப்பால் உறுதி உண்டோதான். அதுதான் உண்மையான உழைப்பாளர் கொண்டாட்டம். வாழ்க வாழ்க. சாமசிவா படிங்க. ரெண்டாவது பாட்டு படிக்க ஐயா. அழகே புரிந்திட்டடினாயே அரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்தருளாதே புழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே புழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. நன்றி. இந்த கடைசி பாட்டுல மணிவாசகர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நாம் உழைப்பாலே உயர வேண்டும், புகழாலே உயரக்கூடாது. புகழே பெரிய பதமெனக்கு புராண நீ தந்து அருளாதே. புகழ எனக்கு கொடுக்காதாப்பா, நான் உழைப்பினால உயரணும் தவிர புகழால உயரக்கூடாது அப்படின்னு அப்படி குழைந்து பாடிய பாடல். இதுதான் உழைப்பாளர் செய்தி. மக்கள் உழைப்பாலே உயர வேண்டும், புகழாலே உயர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புகழே பெரிய பதமெனக்கு பெறுவானே நீ எனக்கு தந்து அருள வேண்டாம் என்று மணிவாசக பெருமான் வேண்டுகிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. இதுதான் உழைப்பாளர் செய்தியா இருக்கும். நன்றி நன்றி சிவாய். காலையில குழைக்க வச்சுட்டீங்க. அல்ல அத சொல்ல அதை ஞாபகப்படுத்த பெருமை வந்து எங்க நடராஜருக்கு சேர்ந்தது. நான் அதை பத்தி நிறைய கூட இல்லை. நீங்க சொல்ல விட்டு அது சொல்லு வந்தது, மணிவாசகர் வாக்கால வந்தது. அதனால எல்லா புகழும் மணிவாசகர் பெருமாருக்கு. அதனால உழைத்தால் உறுதி உண்டோதான் புகழே பெரிய பதவனுக்கு நீ தந்து அருளாதே. வாழ்க வாழ்க. சாம்பசிவையா பாட்டு வேண்டத்தக்கது அறிவோய் பாடுங்க. சாம்பசிவையா இருக்காரா ஐயா? நன்றிங்க ஐயா. ஐயா நேரம் கருதி நிறைவு செஞ்சிடலாம் ஐயா. ராஜாயாக்க சாம்பசிவாயால ஒரு பாட்டாவது கேட்கணும்னு ஆசை. ஆமா ஆமா. 8:30 எதுல எடுத்தலையா? புத்தகம் எடுக்க முடியல. ஆமா, என் மீது சுமை சாட்டி விட்டு சென்று வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. சிவாய நம. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் எந்தன் விருப்பம் என உழைப்பாலே உயர வேண்டும், புகழாலே உயர வேண்டாம். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் பெருமானை பாட்டை நினைவுபடுத்துகிற இந்த நாள் நல்ல நாள். வாழ்க வாழ்க வாழ்க.
நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். தங்கடம்பரை பெற்றவள் பங்கினும் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது என்பதா உழைப்பாளர்களுடைய செய்தியா இருக்கணும். நம்ம அருளிய நிலை இப்படி நினைத்து பார்த்தால் உழைப்பாளர்களும் உயர்வா தெரியும். வெறும் அந்த போராடினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க உலகில் மட்டுமே பேசக்கூடாது. வெறும் செங்கொடி ஏந்தி புண்ணியம் இல்ல, நாம் திருமுறையில ஏந்தி நிற்க வேண்டும் இந்த மாதிரி நாட்கள்லாம். அப்பதான் திருமுறையுடைய பெருமை உயரும். நம்ம திருமுறையை மறந்தே போட்டு வெறும் உலகியல் நிலையில நின்னுங்க, யாரோ கம்யூனிஸ்டுக்கார செங்கொடி ஏந்தி போறோம்னா அதுமே தினம் நம்ம சொல்லி இருக்கிறோம். நமக்கு உழைப்பை பத்தி கத்துக் கொடுத்தோம் நம்முடைய திருமுறை நாயன்மார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பேன் அப்பர் சொன்னார், உழைத்தால் உறுதி உண்டார் மணிவாசகர் சொன்னார். அந்த திருமுறை நாம் படிக்கிறோம், அந்த திருமுறை நமக்கு உழைப்பை நல்கும், அந்த உழைப்பு நமக்கு பலனை தரும்னு சொன்னா உழைப்பாளர் தினம் சிறக்கும். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி திருநெல்வேலியில தூண்டினவர் நடராஜா, ஏன்னா அவர் இந்த உழைப்பாளர் சொல்லணும் இதெல்லாம் வந்திருக்காது. எல்லா பிரிவு நடராஜன் இருக்கு. சிவசிவா. உழைத்தால் உறுதி உண்டோதா, உழைத்தால் பட்டைகள் முதல்ல குழைத்தால் அப்புறம் உழைத்தால். முதல்ல பெருமானுக்காக குழைக்கணும், அப்புறம் உழைப்பார். உயிருக்காக குழைக்கணும், அப்புறம் உடலுக்காக உதைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரெண்டு சொல்லு சொன்னார் மணிவாசன் பெருமான். ஒன்று குழைத்தல், அது உயிருடைய உறுதி பெறுவதற்காக. இன்னொன்று உழைத்தல், உடம்பு உறுதி பெறுவதற்காக. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவாய் எனையால்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உயிர் உறுதி பெறுவதற்காக குழைய வேண்டும், உடல் உறுதி பெறுவதற்காக உழைக்க வேண்டும். அந்த உடல் உழைப்பிலே ஏதாவது பிழை இருந்தால் பெருமான் கொடுத்து என்னை அழைப்பான் என்று சொல்கிற அந்த மேதின செய்தி. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. உழைப்பாளர் சிவாய நமயா. நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேயா, அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லிடுங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதா ஏழை பங்கா என் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டா எந்தான் கேட்டது இறங்கிடா என் தோல் முக்கன் எம்மானே. சிவாய நமயா. குறைந்துட்டாங்க பாத்தீங்களா? அழுதால் உன்னை பெறலாமேன்னு பெருமான். நான் ஒன்றுமில்லாத நாயன், ஒன்றும் போதா நாயன். நான் அடிக்கடி சொல்லுதான் அது, ஒன்றும் போதா நாயன். அப்ப நாயன் என்ற சொல்லு வெறும் கீழ்த்தரமான சொல்லு அல்ல. பெருமானுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன். பெருமான் எனக்கு செய்த உதவிகளுக்காக நான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன கேட்டா இந்த நல்ல உடம்பு கொடுத்தா, எனக்கு நல்ல இதை கொடுத்தான், வாழ்க்கை சூழ்நிலை கொடுத்தா, எல்லாம் பெருமான் தானாக தந்தான். அந்த நன்றி உணர்ச்சி இல்லை. அதனால நான் ஒன்றும் போதா நாயனாக இருக்கிறேன். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. இந்த உய்ய கொண்டதுனால இந்த திருமுறை தமிழர்களே நம்முடைய அடியார்களுக்கு கூட்டினானே, அதுவே அவன் உய்ய கொண்ட நின் கருணைதான் என்று சொல்ல வேண்டும். அதனால ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான். இந்த உலகம் பொய்யானதா? இல்ல, இந்த உலகம் உண்மையானதுதான். ஏன்னா இறைவன் படைத்து கொடுத்த உலகம். அதை பொய்ன்னு சொன்னா நம்ம சமணர்களை மாறிடுவோம். ஆனா நாம் சைவர்களா இருந்தால் இந்த உலகத்தை மெய்யாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் என்ன வரும்? குற்றத்தை குணமாக கொள்வான் பெருமான். அதனால குற்றத்தை குணமாக கொள்கிற பெருமான் இந்த பாட்டுல சொல்றார். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என்போவே
குன்றே அணைய குற்றங்கள், நான் எவ்வளவு மலை போல குற்றம் செய்யறேன், ஆனால் அந்த குற்றங்களை எல்லாம் பெருமான் குணமாக கொள்கிறான். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்று நீ கொண்டால் என்தான் கட்டதை இறங்கிடாய். என்னுடைய குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு என்னை ஆண்டால் நான் அடியான் என்று பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து கிடப்பேன். மற்றவள் என்னை அடியான் என்று சுட்டப்பட வேண்டும் என்று சொல்கிற வகையில அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. திருவருள் கருணையை எண்ணி ஆனந்தமா பாட்டு பாட்டாங்க பத்மாவதி அம்மா. சிவா சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. நிறைய செஞ்சுட்டு அப்புறம் பேசலாம். அந்த பொருளை நம்ம சிந்திச்சோம்னா இந்த மாதிரி எண்ணங்களா தானா வரும். நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்துல இந்த எண்ணங்களா தானா வரும் இல்லையா? பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள். அந்த மாதிரி என்ன பாட்டு போடுறாங்க, நான் என்ன பொருள் சொல்லணும்னு குறிப்பு வச்சு எழுதுறது இல்ல, பெருமான் உள்ள இருந்து உணர்த்துக்கிறான்னு சொல்றோம். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. இன்று இரவு 9:45 மீண்டும் நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம்.